ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம அம்மைஷா சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வத்த குழம்பு கிராமத்து சைடில் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்களும் ஒரு துண்டு தேங்காய் நம்ம மிக்ஸியில் இருக்குது, சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நம்பர்ஸ் வத்தல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயமும் 1 ஸ்பூன், காயம் 1 ஸ்பூன் பவுடர்னா 1 ஸ்பூனு, நான் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை ஒரு குத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்கு. எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு புளி எடுத்தால் ரொம்பவே நல்லதுங்க. ஸோ எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறின்னு பார்த்தீங்கன்னா 1 முருங்கைக்காய், 2 தக்காளி, 1 பல்லாரி இவ்வளோத்தையும் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதான் நம்ம போட போகிற காய்கறி. ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு முருங்கைக்காய் இல்லைன்னா ஒரு கத்திரிக்காய் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அதில் போடுறதுக்கு. சுண்டை வத்தல் சிலவங்க வறுத்து போடுவாங்க, அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அதையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் வச்சு வறுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானலை எடுத்து அதில் முதல்ல நம்ம என்ன போட்டிருக்கோம்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது உளுந்தெல்லாம் போட்டு வறுத்துட்டு அப்புறம் மிளகு போட்டிருக்கோம். மிளகுக்கு அப்புறம் கடைசியில் தான் வெந்தயம் போட்டு வறுக்கிறோம். அப்புறம் காயம், இந்த காஞ்ச கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். எண்ணெய் இல்லாமல் தான் சட்டியில் வறுக்கணுங்க, தீஞ்சிடக்கூடாது. நான் மிதமான தீ வச்சு வருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிடுறோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய், இது வறுக்கிறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம இதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டால் 20 வத்தல் இருக்குங்க இல்லையா, அதையெல்லாம் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இது போக நமக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 5 வத்தல் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல ஒரு துண்டு தேங்காய், அதையுமே நம்ம இதில் வச்சு லேசாக அளவு நம்ம லேசாக பொன்னூறு வர்ற மாதிரி நம்ம வறுத்தெடுத்துக்கப்புறம் இதெல்லாம் வறுத்து நம்ம அந்த உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், காயத்தும் கருவேப்பிலோடு இருக்குல்ல அதோடு சேர்த்து வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சுட்டு புளி இருக்குங்களா, அதை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா தண்ணி, எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிக்கிறதுக்கு சொன்னல, தாளிக்க நம்ம 5 வத்தல் சேர்த்துக்கப்புறம் 5 வத்தல் சேர்த்து அதை நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம அந்த கலவையை நல்லா தண்ணி ஊற்றி அந்த எல்லாம் கலந்து தண்ணி மாதிரி உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும். இந்த வத்தல் நல்லா வறுபட்ட உடனே நம்ம காய்கறிகள் இருக்குல்ல அதை சேர்க்க போகிறோம். இதில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப நாள் கெட்டும் போகாது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பல்லாரி உள்ள போட்டிருக்கோம்ல, அதையும் நம்ம வதக்குறோம். சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறவங்க ஒரு 10 நம்பர் சின்ன வெங்காயம் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கல்யாணத்துலலாம் அந்த இப்படி தான் வத்த குழம்பு செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வத்த குழம்பு சாப்பிட்டு சாம்பாரோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தோசை எதுக்கு தான் சொல்கிறோம், லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும், புளிப்பு எல்லா இதுவுமே உங்களுக்கு இதில் இருக்கும். நம்ம இப்போ வெங்காயம் வதங்கினதோடனே முருங்காவையும் போட்டு நம்ம வதக்கிறோம். உங்களுக்கு முருங்காய் ஒன்று போட்டுருங்க. அப்படி முருங்காய் இல்லாதவங்க கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் போடுங்க. பெரிய கத்திரிக்காய் தான் சைஸில் ஒன்று போட்டுக்கோங்க. நிறைய காய்கறி தேவையில்லை உங்களுக்கு. புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம எண்ணெயில் நல்லெண்ணெய் எல்லாம் நல்லா வதக்கிடுறோம். நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி தான் சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 தக்காளியுமே நல்லா வதக்கிடுங்க. நல்லா எல்லாம் வதங்கினோன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள், சீக்கிரம் வதங்கிறவங்களுக்கு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல கலவை, அதாவது நம்ம அரைச்ச பேஸ்ட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி நல்லா தண்ணி ஓரளவு தண்ணியாக தேவையான அளவுக்கு தண்ணியெலாம் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும் உங்களுக்கு. ஸோ அந்த கலவையை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது போக நமக்கு தேவைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரி அரிசி இருக்குங்களா, அரிசியை நல்லா வறுத்து பொரி அரிசி திரிச்சு வச்சுக்கிட்டோம், அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இதில் கடைசியில் சேர்ப்போம். அப்புறம் கருப்பட்டி இல்லைன்னா அச்சுவல், அது ஒரு துண்டு அளவு இனிப்புக்காக நம்ம இந்த புளிக்குழம்புல கடைசியாக நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ அதுவும் நம்ம இதில் தேவையான பொருட்கள் தான். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுக்கோம் மசாலாத்தூள்லாம் அரைச்சது, புளி கரைச்சி ஊற்றினது எல்லாமே நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோம் கட்டி இல்லாமல். ஸோ அந்த கலவையில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு நம்ம நல்லா வதங்கிட்டதுனால உங்களுக்கு சீக்கிரமே குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கம்மியாக இருந்தால் கடைசியில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு கருப்பட்டி எடுத்துருக்கேன். இதுவும் கடைசியில் குழம்பு கொதிச்ச உடனே சேர்க்கறதுக்கு, அது சேர்க்கும் போதே நம்ம பொரியரிசியும் ஒரு ஸ்பூன் அளவு இந்த குழம்பு கட்டியாக வர்றதுக்காக நம்ம சேர்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம ஒரு பாதி அளவு உங்களுக்கு எல்லா மசாலாவும் வெந்துடுச்சு. ஸோ இது ஒரு கொதி நல்லா கொதிச்சு காஞ்சோடனே உங்களுக்கு குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடணும். நம்ம எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் தான் இல்லை சேர்த்துருக்கோம். நம்ம தேவையான அளவு கடைசியில் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வத்த குழம்பு மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வத்த குழம்புலாம் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம குழம்பு
கிட்டத்தட்ட 3/4 ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்த உடனே அதில் வந்து ஒரு துண்டு கருப்பட்டி இப்போ சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துட்டு பாருங்கள். ஒரு துணி கருப்பட்டி சேர்த்துட்டோம். கொதிக்கும் போது பார்த்துக்கங்க, சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு பொரியரிசி மாவு திக்னஸ்க்காக நம்ம சேர்க்குறோம். அடி பிடிக்காமல் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சா அந்த ஸ்மெல் வந்து மாறிடும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிகிட்டே வரணும். அது வந்து நல்லா தெறிக்கும் உங்களுக்கு கட்டியாக இருக்கிறதுனால. உங்களுக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்ததோடனே நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். தேவையான நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கங்க. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு எத்தனை நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெளியே வச்சா கூட 2-3 நாள் வரைக்கும் உங்களுக்கு குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. காயெலாம் நல்லா வந்து நம்ம காயில் வதக்கினா சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு வந்து அதனால் அதிக அளவு வந்து வேக வேண்டியது இருக்காது. நான் போட்ட அந்த கருப்பட்டி இல்லைன்னா அச்சு வெல்லம் போடுங்க. அது கரைஞ்சி வர வரைக்கும் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கொதி வந்து நல்லா உங்களுக்கு அது வெந்து கட்டியாக ஒரு திக்னஸாக அந்த நிறமே ஒரு நல்ல கலராக மாறிடும். உங்களுக்கு நல்ல வாசம் வந்து ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சுவையான குழம்ப உங்கள் வீட்லேயும் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் காரக்குழம்பு அப்படி செய்யாமல் இப்படி வத்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இதில் வந்து நல்ல